ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஜோதி அப்படின்றவங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கிறேன். ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா தீயாக வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓடி ஓடி பரபரப்பாக வேலை செய்வாங்களாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பம்பரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்றது தெரிஞ்சு போய் வாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஹாய் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? அவங்க பூமா, எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, சூப்பர். ஜோதி ஃபேமிலி எப்படி, யார் யார் இருக்குது ஃபேமிலியில்? எங்கள் அத்தை, மாமா, நாங்கள் 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க. பசங்க என்ன படிக்கிறாங்க? ஒருத்தங்க 7th, பையன் 7th, பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 சின்ன குழந்தைங்க. ஆமாம். சூப்பர், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன மாதிரி ப்ரோக்ராம் ஃபுல்லும் நாங்கள் பார்த்துருவோம். எப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா நீங்கள் அதில் சமைக்கிறதுல? ஆமாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணுவீங்க. வந்துருமா? நல்லா வந்துருமா? வந்துடும். நீங்கள் சொன்ன இதுபடி போட்டுருவோம். போடுவீங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக? இன்னைக்கு பாலக் காராமணி கிரேவி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? மசியன் மாதிரியா? கிரேவி மாதிரி. கிரேவி. ஓகே, சரி, ஓகே. கிச்சன் போகலாமா? வாங்க. ஜோதி, இப்போ என்ன டிஷ் பண்ண போகிறீங்க? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க? பாலக் காராமணி கிரேவி. பாலக் காராமணி கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுறீங்களா? வெங்காயம், ஓகே, தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பாலக்கீரை, தட்டாம்பயிறு, காராமணி பயிருன்னு வெள்ளை காராமணி, பிளாக் ஐடு பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை காராமணி, தட்டா பயிருன்னுவாங்க, தட்டைப்பயிருன்னுவாங்க. ஓகே, அப்புறம் உப்பு, சோம்புத்தூள். சோம்புத்தூள். ஆமாம். மிளகாத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் என்ன தூள்? அது வந்து கரம் மசாலா தூள், சின்ன ஜீரகம், சீரகப்பொடி. ஓகே, நான் சொல்கிறேன். இன்னும் 5 பொடி: மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் உப்பு, எண்ணெய், வேக வச்ச தட்டைப்பயிறு, வேக வச்ச பசலைக்கீரை, வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய். ஓகே, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு பாலக்கீரையை அவிச்சிக்கணும். அதோட அவிச்சு வச்சிருக்கீங்க? அவிச்சு வச்சுருக்கேன். கீரையை அவிச்சு வச்சிருக்கீங்க. கீரையை அவிக்கும் போது 3 பூண்டு பல் போடணும். ஓகே, கொஞ்சோண்டு ஜீரகம் போடணும். ஓகே, ஜீரகம் போட்டு பூண்டு பல் போட்டு கீரையை போட்டு அவிச்ச கீரை. இது என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ மிக்சியில் அரைக்கணும். இது மட்டுமா? ஆமாம். அரைச்சி தரவா? அடுப்பு பற்ற வைக்கவே மாட்டீங்களா? அடுப்பு பற்ற வைக்க, அடுப்பே பற்ற வைக்காமல் சமைக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. அரைன்னு வேலை வாங்கிட்டு. இந்தாங்க இந்தாங்க, அது சூடு ஏறதுக்குள்ளே நான் அரைச்சி தரேன். நைஸாக வேணுமா எப்படி வேணும்? நல்லா அரைச்சி. நல்லா அரைச்சி தரேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிட்டீங்க இல்லையா? இது இதில் கொட்டிடுவா? கொட்டி. போதுமா? போதும். ஓகே, இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டீங்க. கிராம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இலை. ஓகே, போடுங்க. 3 இப்போ வெங்காயம். ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சா? நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இது கூட பச்சை மிளகாய் போட்டிங்களா? பச்சை மிளகாய், இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நான் எடுத்து தருவா? ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும். பச்சை மிளகாய் போட்டு ஒரு அரைக்கணுமா? இதில் தக்காளி போடணும். தக்காளி இப்போ போட்டிருக்கீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிட்டு தக்காளி போட்டிருக்கீங்க. ஓகே, வதக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அடிக்கணும். ஆமாம். மிளகா கடைசியாக போட்டு அரைக்கணுமா? இல்லை மறந்துட்டீங்களா? சரி, ஞாபகம் மறந்து நான் வந்தோடனே உங்களுக்கு ஞாபகம் மறந்து வந்துருச்சா? சரி, டீயாக வேலை செஞ்சோம்ல, அதில் மறந்துட்டேன். சரி சரி, ஓகே. மற்றபடி ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ கூட்டிக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, பிறகு கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள். இப்போ என்ன பொடி போட்டிங்க? சீரகத்தூளா? கரம் மசாலா தூள், சீரகத்தூள், சீரகத்தூள். இப்போ இதுதான் சீரகத்தூள். இது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம். சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சாரி மிளகாத்தூள், தனியாத்தூள். தனியாத்தூள். எப்போதாங்க இந்த பயிர் வதக்கிட்டு பயிரை போட்டுருவோம். நானே எடுத்து சாப்பிட்ருவேன். அப்புறம் பக்கத்துலேயே இருந்தால் உப்பு கொஞ்சம் போடவா? உப்பு. இந்த பயிரெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு, கீரையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கீங்க? இல்லை, கீரையில் உப்பு போட்டு. கீரையில் உப்பு போடும். ஸோ இதுக்கு மட்டும் போட்டால், இதுக்கு மட்டும் போட்டு
இப்போ போட்டுருவா பா. இந்த கீரையை போட்டு கொதிக்க வைக்கிங்க. அவ்வளோ. இந்த அவிச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், போட்டு அலசி அதில் ஊற்றி. ஆமாம் ஊற்றி. இது வந்துட்டு தட்டைப்பயிறு பசலைக்கீரை கறி கிரேவி இல்லையா? ஓகே. சப்பாத்தி தொட்டுக்கலாம். ஆமாம். ஓகே சரி, கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஆஃப் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜோதி. பாலக் காராமணி கிரேவி. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வேக வைத்த பசலைக்கீரை, வேக வைத்த வெள்ளை காராமணி, உப்பு, சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், எண்ணெய், பச்சை மிளகாய், கரம் மசாலா பொருட்கள், பூண்டு, சீரகம். செய்முறை: முதலில் பசலைக்கீரை, பூண்டு, சீரகம் ஆகியவற்றை சேர்த்து வேக வைக்கவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். வேக வைத்த பசலைக்கீரையை மிக்சியில் சேர்த்து அரைக்கவும். வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கி அதோடு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து வதக்கவும். இதற்குள் பசலைக்கீரையோடு பச்சை மிளகாயை சேர்த்து அரைக்கவும். தக்காளி நன்கு வதங்கியவுடன் அதோடு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து பிறகு காராமணி மற்றும் அரைத்த விழுது, தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கவும். இப்பொழுது பாலக் காராமணி கிரேவி தயார். ஜோதி வந்துட்டு சூப்பராக பசலைக்கீரையும் தட்டைப்பயிரை வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு.